வெளிப்படுத்தல் 21:4-5-6-7 ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினை ஒழிந்து போயின என்று விளம்பர. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சிங்காசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன், புதிதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையது. இன்னும் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் இவள் எழுது என்றார். அன்றியும் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பா உமேகா, ஆதி அந்தமாய் இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எனக்கு அருமையானவர்களே, ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஜீவியம், ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்துக்கு இயேசுவை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய முக்கிய கருப்பொருளை ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிற அந்த 7 சபைக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே, வசனத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே. இயேசு எப்படி சிலுவையிலே சாத்தான் மீது வெற்றி சிறந்தாலோ அதே போல நீங்கள் சாத்தான் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் உபத்திரத்தின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் எல்லா விதமான பிரச்சனை மீது ஜெயம் எடுக்க வேண்டும். பொருளாதார பிரச்சனைகளை ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் உங்களுடையது. வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? நீதிமொழியிலே குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும். கர்த்தரோ உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தராலே ஜெயம் வரும், ஜெயம் வரும். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், நீங்கள் பின்னே செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.